அருமை. இங்கே ஒரு அழகான பக்தி மிக்க பல்லக்கட்டான பத்தியில் பாவுராணிகத்தையும் பிராமணிய மரபையும் ஒட்டிய ஒரு தமிழ்ப்படி கதையை சொல்லப் போகிறேன். இது பெருமாள் பக்தியையும் ஒரு சீர்மிகு தமிழ் பிராமண குடும்பத்தின் மரபையும் கலந்து எழுதப்பட்டுள்ளது. நேர்த்தியான தமிழ் நடையில் பக்தி உணர்வுடன் ஸ்ரீரங்கம் காவேரியின் கரையில் தங்கம் பளபளக்கும் போல ஒரு தேவாலயம். ரங்கநாதன் பெருமாள் தான் இங்கே கோயிலின் உள்ளே திருவீற்றிருந்தார். தலையணையில் சேஷன், பாதத்தில் லட்சுமி, அருகில் கருடாழ்வார், எப்போதும் பூஜை, சாமப்பாடு, தீபாராதனை எல்லாமே சக்கரவாள கட்டுப்பாடு போல சென்று கொண்டிருந்தது. இந்த கோயில் அருகே ஒரு வேதபாராயண குடும்பம். ஸ்ரீனிவாச ஐயர், அவருடைய மனைவி மங்கை அம்மாள், மகன் பாலாஜி, இவர்கள் மூவரும் வழிபாடும் அன்னதானமும் சாந்தியும் பக்தியும் மிகுந்தோர். ஒரு நாள் பாலாஜிக்கு வயது 11. ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 5 மணிக்கே எழுந்து கோயிலுக்கு போய் வேரடியில் அமர்ந்து சுவாமிக்கு ஸ்ரீரங்கநாத சுவாமி சுப்ரபாதம் பாடுவான். பெருமாள் முகத்தில் ஒரு சிறிய புன்னகை தெரிந்தால் போதும். பாலாஜி நாள் முழுக்க சந்தோஷமாக இருப்பான். அந்த நாள் சனிக்கிழமை. திடீரென்று கடும் மழை. காவேரி கரை நிரம்பி வழிகிறது. மக்கள் எல்லாம் உள்ளே இருந்தார்கள். ஆனா பாலாஜி போர்வைக்குள் சுருண்டு கொண்டு கையில் லோட்டா திருநீர் போட்டுக்கொண்டு கோயிலுக்கே நடந்து போனான். அப்போது பெரிய எரிக்கரை உடைந்து வெள்ளம் வீதியில் ஊறியோட ஆரம்பிச்சது. ஸ்ரீரங்கநாதர் கோயிலில் நடராஜன் தம்பிரான் அர்ச்சகர் கதவுகளை பூட்டலாமா என்று யோசித்துக் கொண்டிருந்தார். உடனே ஒரு குரல், தம்பிரானே, கதவுகளை திறந்து வையுங்கள், என் பக்தன் வந்து கொண்டிருக்கிறான். தம்பிரான் ஒரே அதிசயத்தில் கதவை திறந்து வைத்தார். மழை மீது மழை, வெளிச்சம் இல்லை. ஆனாலும் பாலாஜி வந்தான். பாதியுடை 4, ஆனா வாயில ஸ்ரீரங்கநாத சுப்ரபாதம் வந்து கொண்டே இருந்தது. பெருமாள் நேரில் வந்தார். பாலாஜி 2ஆம் ஸ்தபதியில் நின்று பாடிக்கொண்டிருக்க அவன் பக்கத்தில் ஒரு வயதான மாமா வந்தார். வெண்கல கோலம், பெரிய கமண்டலம், கருவிழி எட்டி பார்க்கும் மாதிரி. மாமா சிரித்தார். பாலா, உனக்கு இது தேவையா? இதெல்லாம் நம் கடமையா அல்லது காதலா என்றார் மாமா. பாலாஜி சொன்னான், பெருமாளை பார்த்தாலே என் மனசு அமைதியா இருக்கும். இது வேலை மாதிரி இல்லை மாமா, இது என் மனசுக்குள்ள காதல். மாமா ஒரு நிமிடம் அமைதியாய் பார்த்து, அப்படியா? அப்போ உன் பாடலை நானும் கேட்கிறேன். இன்றைக்கு பெருமாளுக்காக நீ பாடும்போது என் வாயும் மூடிக்கொள்கிறது. பாலாஜி பாடினான். அவன் முடிக்கும் போது அந்த மாமா இல்லை, எங்கும் இல்லை. ஐயா, நேற்று ஒரே அதிசயமாய் போச்சு. ஒரு வயதான ரிஷி போல் இருந்தவர் கோயிலில் வந்து பாலாஜியுடன் நேரில் பேசினார். பிறகு கானமே இல்லை. அவரோடு கோயில் வாசல் ஒளிவட்டமாக மாறியது. ஸ்ரீனிவாச ஐயர் அதில் ஒரு நிமிடம் சிந்தித்தார். மங்கை அம்மாள் சொன்னார், இது பெருமாள் தான் வந்திருந்தாரு போல. பக்தன் மீது ஆனந்தம் காட்ட வந்ததே. அந்த நாளிலிருந்து ஸ்ரீரங்கம் கோயிலில் அந்த பையனை பெருமாளின் சிறு நண்பன் என்று எல்லோரும் அழைக்க ஆரம்பித்தார்கள். கதை முடிவு. ஆனா பக்தி தொடர்கிறது. இந்த கதை என்ன சொல்லுகிறது? பக்தி என்பது வயதோ வேலையோ படிப்போ அடிப்படையல்ல. அது ஒரு பார்வை, ஒரு அன்பு பார்வை. நீ நம்பினால் பெருமாள் அதற்கு பதில் தருவார். அது ஒரு விழியில், ஒரு புன்னகையில் அல்லது ஒரு மழையில் கூட இருக்கலாம். நீங்கள் விரும்பினால் இதை தொடர்கதையாக எழுதலாம். பாலாஜியின் வாழ்க்கை, யாத்திரைகள், வேத படிப்பு, பெரிய புருஷர்கள் சந்தித்த காட்சிகளெல்லாம் சேர்த்து கொள்ளலாம். வேண்டுமா அடுத்த பாகம்?